எங்க வீட்ல நாங்க வெண்டைக்காய் இப்படிதான் வெட்டுவோம், நீ பழகிக்கோ. எங்க வீட்ல நாங்க வந்து இந்த மாதிரி தான் கோலம் போடுவோம், சோ நீ அப்படி பழகிக்கோ. நான் ஹோம்லி ஆக வேண்டிய இடத்துல அவன் ஹோம்லி ஆயிட்டான். நான் என் லைஃப்பை வந்து அப்படியே முடிச்சிட்டேன். 2 வருஷம் எங்கள் அம்மாட்ட பேசவே இல்லை. என்கிட்ட ஃபோன் கூட இல்லை 5 வருஷமா. இப்போ வந்து எனக்கு 28 முடியுது. என்னோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னா, கோமால இருந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிறது வந்து அந்த 5 வருஷம் மறைஞ்சு போயிருக்கும்ல, அப்படி தான் இருக்கு. அனுஷ் ரைஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் திருமண பந்தத்தில் கால் எடுத்து வைக்கிறீங்க. ஆனால் இந்த எதிர்பார்ப்பு ஒரு இடத்துல பொய்யாயி என்ன மாதிரியான மனநிலையை தூக்கி தள்ளுதுன்னா, நாம ஏன் விவாகரத்து பண்ணிட்டு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரு பேச்சுலர் லைஃபுக்குள்ளே நம்ம ஏன் போயிடக்கூடாது, திருப்ப அந்த வாழ்க்கையே நமக்கு போதுமானதாக இருந்திருக்குமோங்கிற எண்ணத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனால் கூட ஒரு இடத்துல லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, ஏன் நம்ம வந்து ஒரே இடத்துல சிக்கிக்கிட்டே இருக்கணும்? இங்கிட்ட இருக்கிறவங்கெல்லாம் எங்களுடைய திருமண முறிவுக்கு பெண்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்களாம் ஹலோ என்ன எங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறதுக்காக, ஆண்கள் தான் காரணம்னு சொல்கிறதுக்காக பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி வா தமிழா வா நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பு, விவாகரத்து செய்ய மனநிலையில் இருக்கும் ஆண்கள் வெர்சஸ் பெண்கள். ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்திருப்பீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சீங்க? திருமணத்துக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அம்மா பிள்ளையா இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது சார். நம்ம கோவிலுக்கு போவோம்னு சொல்லுவோம், அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். சினிமாக்கு போமா, அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். சரி ஓகே, இவன் ஒரு அம்மா பைத்தியமா இருக்கானேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அம்மா கிட்ட பாசமா இருக்கலாம்னு போயாச்சுன்னா, எங்க வீட்ல நாங்க வெண்டைக்காய் இப்படிதான் வெட்டுவோம், நீ பழகிக்கோ. எங்க வீட்ல நாங்க வந்து இந்த மாதிரி தான் கோலம் போடுவோம், சோ நீ அப்படி பழகிக்கோ. அப்ப நான் ஹஸ்பண்டுக்காக நான் வந்து என்ன மாத்திக்கவா, ஹஸ்பண்டோட அம்மாவுக்காக மாத்திக்கவானே தெரில. வாச்சது வாழைக்காயா இருக்குன்னா அதை பத்தது பெரிய பொருளங்காயா இருக்குது. மொத்தத்துல என்னன்னா, நம்மள ஒருத்தங்க புரிஞ்சு நமக்காக அவங்க மாறுவாங்கல்ல, அந்த பர்சனை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா வேணா நல்லா இருக்கலாமே தவிர, நம்ம வந்து பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வச்சா அது எப்பவுமே ஏமாற்றமா தான் இருக்கும். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓகே, இப்போ அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஏமாற்றம்னு ஒன்று இருக்குல்ல கல்யாணத்துக்கு அப்புறம், அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? எனக்கு வந்து நான் என்னன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், எனக்கு ரொம்ப டான்ஸ் ஆடுறது அது இது ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணும்போது அவன் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னன்னா ஓவரா அவன் ஹோம்லி ஆயிட்டா. டான்ஸ் ஆடினா ஆட்கள் பார்க்கும், பாட்டு பாடுறா, சும்மா என் ரிலேட்டிவ்ஸ் பார்த்துருவாங்க, ஓவரா ஹோம்லி ஆயிட்டா. அது எனக்கு பயங்கர ஏமாற்றமா இருந்துச்சு. மற்ற எல்லா விஷயத்துலையும் ஓகே, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஓகே. நான் ஹோம்லி ஆக வேண்டிய இடத்துல அவன் ஹோம்லி ஆயிட்டான். ஓகே, நீங்க மேன்லி ஆயிட்டீங்க, அவர் ஹோம்லி ஆயிட்டாரு. வேற சொல்லுங்கம்மா. நான் வந்து 18 வயசு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப மேரேஜ் பண்ணிட்டேன். என் லைஃப் எப்படி போச்சுன்னா, நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் நானே கள்ள தூக்கி போட்டு எரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அம்மா இல்லாமல் ஒரு நாள் தூங்க மாட்டேன். எங்கள் அக்காங்க மேரேஜ் ஆகி போனப்போ 2 நாள் அழுகைக்கு எனக்கு ஃபீவர்லாம் வந்து எங்கள் அக்கா மாமாங்களாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமிலி அட்டாச்சு. ஸோ நான் வந்துட்டு மேரேஜ்னால் ஒரு ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டேன். பட் நான் வந்துட்டு எல்லார்த்திட்டையுமே பேசிகிட்டு இருக்கிறப்போ, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ்னா சின்ன பிள்ளை அந்த அஃபெக்ஷன் ஆஃப் லவ்ல போயிட்டனோ என்னமோ தெரில. பட் இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷனில் மேரேஜ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்க. ஒரு கடைக்கு போனீங்கன்னா நம்ம புருஷன் நமக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் எடுத்து தருவோம் அப்படின்னு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் சத்தியமாக சொல்கிறேன்னா, ஒரு கோயிலுக்கு கூட என் புருஷன் கூட நான் சந்தோஷமாக போனதில்லை. நான் என் லைஃப்பை வந்து அப்படியே முடிச்சிட்டேன். 2 வருஷம் எங்கள் அம்மாட்ட பேசவே இல்லை. என்கிட்ட ஃபோன் கூட இல்லை 5 வருஷமா. இப்போ வந்து எனக்கு 28 முடியுது. என்னோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குன்னா, கோமால இருந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் மறுபடியும் ரீசைக்கிள் ஆகிறது வந்து அந்த 5 வருஷம் மறைஞ்சு போயிருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. நான் ஹாப்பின்னு ஒன்று யோசிச்சேன்னா அது என் ஃபேமிலிகிட்ட மட்டும்தான் இருந்தது. மேரேஜ் லைஃப் வந்து எனக்கு 0 தான். எங்கள் ஊர் பக்கா கிராமம்னா, நாமக்கல்லாம் ரொம்ப அவுட்ரு. என்ன பண்ணாலும் தப்பு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி மாற்றிக்கணும், நான் கடைசி பொண்ணுங்கிறதுனால அப்போயே வண்டி எடுத்து பெரிய வண்டியெலாம் எடுத்து ஓட்டுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, உன்னால் 4 பேருக்கு முன்னாடி நிற்க முடியாது, உன்னால் பேச தெரியாது, எல்லாத்துலேயும் டாமினேட்டு. எனக்கு நான் நல்லா சமைப்பேனா, ஒரு 100 பேர்த்துக்கு சமைக்க சொன்னால் கூட மாமா கடை வச்சுருந்தாங்க, நான் நல்லாவே சமைப்பேன். உனக்கு சமைக்கவே தெரியாதுங்கிறதுல எனக்கு சமைக்கிறது கூட மறந்து போச்சு. இப்படிலாம் ஏன்னா இருக்கிறாங்க. நான் வந்து நீங்கள் கரெக்டு தப்பு நான் சொல்லலை, நான் என் லைஃப்பில் நடந்ததை கேட்குறேன். ஏன் இப்படிலாம் இருக்கீங்க? இப்போ நீங்கள் உங்கள் கஷ்டத்தையே சொன்னாலும் உங்கள் சைடில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு உறுத்துது. ஒரு பெண் வந்து தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு ஆண் வந்து தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஓப்பனாக பேச முடியாது. எங்களால் அதை வந்து வெளியே போய் என் ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணுறா, என்னை நெகட்டிவாக பேசுகிறா, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நான் வந்து அப்பா 9th இறந்துட்டார். அப்புறம் நானே வந்து 12th அப்புறம் நானே தான் படித்தேன். படித்து இன்றைக்கி ஒரு 20 டிகிரிக்கு மேலே படித்தேன்.
ஆனால் என் ஒய்ஃபு எங்கேயுமே வந்து கூட நிற்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் பேசுனது இல்லை. ஆனால் எதிர்பார்ப்போம். என் ஒய்ஃப் வந்து ஃபிசிக்கல் நேச்சர்னு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு விதத்தில் இருந்தாலும் நமக்கு இமோஷ்னலாக நம்ம கூட கனெக்ட் ஆகி நம்ம கூட சப்போர்ட் பண்ணுவாங்க, சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து உற்சாகப்படுத்துவாங்க, தைரியப்படுத்துவாங்க, நம்ம செய்கிறத வந்து ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல. அது எங்கேயுமே நிறைவேறாத போது உங்களுக்கு ஒரு மன வலி இருக்கும். அந்த வலியை நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன வரும்னா, இல்லை இது நமக்கு செட் ஆகாது போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நம்ம போயிட்டா குழந்தைகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறது? ஓகே, இப்போ நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சந்தோஷத்தோடு இருக்கிறோங்கிறத தாண்டி மனவேதனை, டிவோர்ஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற கட்டத்துக்கு போய் குழந்தைகள் நிமித்தம் நின்ற இடத்துல தான் நான் இருக்கேன். சொல்லுங்கம்மா. அதாவது உங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாரும் திருமணத்துக்குள்ள பந்தத்துக்குள்ளே வரோம். அந்த எதிர்பார்ப்பு எங்கே ஒரு இடத்துல திருமணத்துக்கு அப்புறம் பொய்யாகுது? என்னோட கணவர் வந்து ஆண்களே காதல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லவர். 5 இயர்ஸ் எனக்காக வெயிட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணாரு. ஓகே, 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாரு, அப்போ எப்படி இருப்பார்? எப்படி லவ்வபுளாக இருப்பார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கல்யாணம் பண்ண மறுநாள் தான் வீட்டில் இருக்கிறாரு, அதுக்கு அடுத்த நாளே காணோம். எங்கன்னா வேலைக்கு போயிட்டார். அதுலேருந்து நான் பார்த்த வரைக்கும் காலையில் வேலைக்கு போவார், நைட்டு 10:30 தான் வருவார். கேட்டால் அவர் லவ் மேரேஜ். அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணோம், மனைவியை வீட்டில் வச்சிட்டோம், மாட்டை வாங்கிட்டோம், தொழுவத்தில் கட்டிட்டோம், அவ்வளவுதான். அவ்வளோதான். இப்படிதான், இதுதான் அவரோட அன்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை பற்றி நீங்கள் கெஸ் பண்ணீங்க? சார், என்னோட சொந்த அத்தை பையன். அவரை கெஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம 10 வார்த்தை பேசினா அவர் ஒரே வார்த்தை, அவ்வளோதான். ஆமாங்க, 10 வார்த்தை பேசுனா நீங்கள் ஒரு வார்த்தை அங்கே பேச முடியலன்னா உங்கள்கிட்ட மனைவிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுனா 11வது நிமிஷம் சண்டை தான் வரும். நான் இவ்வளோ பேசுவேன்னு தெரியும்ல, அப்புறம் எப்படி என்ன எப்படி சூஸ் பண்ணாரு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கணவன் வந்து உங்கள்கிட்ட நல்லா சிரிச்சு பேசணும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் நிறைய பண்ணுறீங்க. இல்லை நீ வெளியிலேயே வேலைக்கு போயிட்டு வரியா, என்கிட்ட 1 மணி நேரம் பேச. அவர் வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போவார், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் இருப்பார். அந்த ஒரு நாளும் தூங்குவார். அவங்க அன்பான அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் புள்ள மாறவே இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரே மாதிரி தான் இருக்கிறான், வாரம் ஃபுல்லாக வேலைக்கு போவோம், அந்த ஒரு நாள் தூங்குறான். கரெக்டா? இதுக்கு பதில் சொல்லுங்க. தகப்பன் மாரி எங்களை பார்த்துக்க முடியுமான்னு கேட்குறீங்க. தகப்பன் கண்டிஷனோட நடக்கிற தகப்பனுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு புருஷன் வந்து இது பண்ணாத, செய்யாத, இப்படி போவாதன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியல. ஒரு ஜாபுக்கு போகிறாங்க, ஒரு ஜாப் போகிற இடத்துல அந்த கம்பெனி தான் இவங்களை ஹையர் பண்ணுது, அந்த கம்பெனி தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஆனாலும் அந்த கம்பெனி என்ன மாதிரிலாம் இருக்கணும்ட்டு அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. சம்பளம் கொடுக்குற கம்பெனியே இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுற இவங்க ஒய்ஃப்க்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? பிரச்சனை என்னன்னா, அவங்க எக்ஸ்பெக்டேஷனை நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் மனசுக்குள்ள நினைக்கிறத நீ கண்டுபிடி, நான் இதுதான் சாப்பிடணுன்றத நீ கண்டுபிடி. எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ராப்ளம் அவங்க கிட்ட வருதுன்னா, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் லைனில் ஒரு பார் மாதிரி வச்சிடுறாங்க. அந்த பாருக்கு மேலே அந்த பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண்ணை போல ஆணுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தானு கேட்குறாங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்களுக்கு கல்யாணமாக கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு, 2 குழந்தையும் ஆயிடுச்சு. எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. நான் வந்து பேசலைன்னா அவர் எப்படி நம்மக்கிட்ட வந்து தானே பேசணும். ஒரு நாள் பார்த்தேன், ஒரு வாரம் பார்த்தேன், 10 நாள் பார்த்தேன், 15, 20 நாளும் பார்த்தேன். சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கேன், சாப்பிட்றாரு, தூங்குறாரு, மறுபடியும் காலையில் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போயிடுறாரு. 21வது நாள் பொறுமையை இழந்துட்டேன். கேட்குறேன், ஒரு ரூம்மேட்டாக இருந்தா கூட ஏன் பேசலைன்னு நீ என்னை கேட்ப. ஒரு மனைவி, நான் 21 நாள் பேசலை, என்னை ஏன் கேட்கல? அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், நீ கோவமாவா இருக்க? நான் ஏதோ நீ யோசிச்சுட்டு இருக்கிறல்ல நினைச்சேன். சொல்லுங்க, என்ன பதில் வரும்? இப்போ நீங்க சேர்ந்தானே இருக்கீங்க? 20 வருஷத்தை தாண்டிட்டோம். ஆனா இப்போ நான் ரிவெஞ்ச மாத்திட்டேன். அப்படியா? ஆமா. என்ன மாத்திருக்கீங்க? 15 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன், அவர் என்ன லவ் பண்ணல, நான் செய்யற சமையல தான் லவ் பண்றாரு. 15 வருஷம் ஆச்சு இதை எனக்கு கண்டுபிடிக்க. அப்புறம் பார்த்தேன், சண்டைன்னு வந்தா சமைக்கிறத கட் பண்ணேன். அவர் அப்பதான் என்கிட்ட கேட்பார், ஏம்மா சமைக்கல, ஏன் இன்னைக்கு சமைக்கல, நீ சாப்பிட்டியா? 15 வருஷம் கழிச்சு தான் நீ சாப்பிட்டியா, நீ தூங்கினியா, ஏன்னா சாப்பாடு செய்யல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சவர் இப்ப என்ன பண்றாரு, அவரை லெமன் ரைஸ் செய்யற அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இந்த டெக்னிக் கத்துக்கிறதுக்கு 15 வருஷம் ஆயிருக்கு. 15 வருஷம் இல்ல சார். ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கு. ஒண்ணு ஆரம்பத்திலே டைவர்ஸ் வாங்கிடணும்,
இல்லை வாழறோம் நாங்கள் சகிச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களோட வீக்னஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடணும். நாங்கள் கண்டுபிடிச்சாதான் இவங்கள சமாளிக்க முடியும்.